ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. முதல்ல சரவணசாமி சாப்பிடட்டும், அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. என்னது பத்திய சாப்பாடு அத்தை, சாமிக்கு இன்னைக்கு இதுதான் சாப்பாடு. அடிப்பாவி, இதுக்காகவா இவ்வளவு நேரம் காத்திருந்தோம்? இதுக்கு 2 அரிசிய வாயில போட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு போயிருக்கலாமே. இத சாப்பிட தேவையில்லாம டேபிள் வேற. என்ன பெரியத்த சாமி, பெரிய யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தான் பசின்னு ரொம்ப நேரம் துடிச்சீங்க. உங்களுக்கு மட்டும் 2 கிழங்கு ஜாஸ்தியா வைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க சாமி. இந்தப்பா. ஐயோ, இது வேறையா? இன்னும் பூஜை முடியலையா சாமி? இல்ல இல்ல, சாப்பிடு சாமி. என்னது இது? உப்பு இல்ல, புளி இல்ல, காரம் இல்ல, உரப்பு இல்ல, எதுவும் இல்லாம சப்புன்னு இருக்கு. அதான் சொன்னனே அத்தை சாமி, இது பத்திய சாப்பாடு. அப்படிதான் இருக்கும் சாமி. அதுவும் இந்த அம்மன் மத்த அம்மன் மாதிரி இல்ல, துடிப்பான அம்மன். சரியா இருக்கலனா ஏதாச்சும் கெடுதல் நடந்துரும். இந்த அம்மனுக்கு இப்படிதான் நாம எல்லாரும் சாப்பிடணும். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு தீ மிதிச்சு மாலை கழட்டுற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இதுதான் சாப்பாடே. அத்தசாமி, பெரியத்தசாமி, 2 பேரும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப பசியில இருப்பீங்க. சரவணா, நீ முதல்ல சாப்பிட்டுருப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாமி, ஏமா ஸ்ருதி, நீ உட்கார்ந்து சாப்பிடு. உட்கார். ஐயோ, பசிக்குதே. சரவணனுக்கு மாலை போட்டு அவனுக்கு தண்ணி காட்டலான்னு பார்த்தா இவ என்ன தண்ணி குடிக்க வச்சுட்டாளே. என்ன மகேஷ், நீ இன்னும் தூங்கலையா? எங்க இருந்து தூங்குறது? பசி உயிர் போகுது. அவங்க முன்னாடி சாப்பிடாம வீராப்பா வந்துட்டேன். இப்ப பசியில தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அம்மா, என்னாலே பசி தாங்க முடியல, நீயும் என் பின்னாடியே வந்துட்ட. நீ பசி தாங்க மாட்டியே, ஆனா உன் முகத்துல அந்த வருத்தமே தெரியல. என்ன சொல்ற?
கோச்சுக்காத மகேஷ், நீ வைராகியத்துல படுத்துருவ. என்னால பசி பொறுக்க முடியாதுன்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம வெளியில போய் நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துட்டேன். அடிப்பாவே. பத்தாத்துக்கு மீதி உருண்டை மாவு இருந்துச்சு பாத்தியா, அந்த உருண்டை மாவுல உப்பை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டேன்.